1964லேருந்தே யூடிஐ மியூச்சுவல் ஃபண்டுன்னு மட்டும் இருந்தது. அது மட்டும்தான் ரொம்ப நாளாக இருந்தது. பட் 91 வந்து நமக்கு வந்து மிஸ்டர் மன்மோகன் சிங் வந்து அந்த பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கை அது வந்ததுக்கப்புறமா 91 வந்து ஹி ஓப்பன் த கேட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 93 வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ 93லேருந்து தெர் இஸ் அ ட்ராக் ரெக்கார்ட். ஸோ அங்கே 93னா அங்கே ஒரு 7 வருஷம், இங்கே ஒரு 26 வருஷம், 33 வருஷமாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. புரியுதுங்களா? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்பெனிஸ்லாம் வந்தது. இன்றைக்கி வந்து ஒரு 55 கம்பெனிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 3000 இருக்குது. இன்னும் 2 இயர்ஸ் டவுன் த லைனில் ஆர் மேபி 3 இயர்ஸ் டவுன் த லைனில் இந்த 55 வில் பிகம் 100. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் வராங்க. இது ஸ்கேம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய 55ல் இன்னும் 45 பேர் வருவாங்களா, இல்லை கவர்மெண்ட்டு தான் வந்து அலோவ் பண்ணுவாங்களா? அதாவது நமக்கு வந்து ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, நம்ம வந்து பேசினா யாரும் வந்து இதை கேட்க மாட்டாங்கிறதுக்காகலாம் வாய்க்கு வந்ததை அடிச்சு விடக்கூடாது.